கொலை பண்றது கொள்ளை அடிக்கிறது மிரட்டி பணம் சொல்றாரு ஐயா சொல்றாரு. அதே எப்படி திமுக வந்து புனிதர் ஆயிட்டாரு எப்படிங்கய்யா? தியாகி ஆயிட்டாரு. ஒரு அயோக்கியம் நல்லவன் ஆகக்கூடாதா? இல்ல அறிவாலய வாசல்ல வந்து பாவம் போக்கக்கூடிய ஒரு இடம் வச்சிருக்காங்க. சீமானோட ஆட்சி வரவேற்பு புத்தகத்தை காப்பி அடிச்சு அப்படியே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படியா? அப்புறம் காவல்துறைக்கு மைக் வச்சது யாரோடைய பிளான் அது? கடையில ரெயின்போ அப்படின்னா எப்படி கடையில தமிழ்ல ரெயின்போன்னு தமிழ்ல ரெயின் போட்டு ரெயின்போ தமிழ்ல இருந்து ஒரு யார் வேணாம்னா ஐயாவுக்கு இருக்கிற அதே இதுதான் உங்களுக்கும். ஆமையா திமுக இருக்க எல்லாரும் அப்படிதான் இருப்பீங்க. அப்படிதான் இருக்கும். வானவில் எழுத மாட்டீங்க. வானவில் என்னத்துக்கு எழுதணும்? பேரு ரெயின்போன்னு இருக்கு ஆங்கிலத்துல, அதே ரெயின்போன்னு தமிழ்ல எழுதுறோம். அதுல என்ன கஷ்டம்? ரெட் ஜெயின் மூவிஸ் ரெட் ஜெயின் மூவிஸ் எழுதுவீங்க. தமிழ்ல ரெட் ஜெயின் மூவிஸ் இதான் தமிழ் வாழ வைக்கிறது. ஆமா, ஆனா தமிழ் வார்த்தை சட்டமன்றத்துல மட்டும் தமிழ் வாழ்கன்னு போர்டு போட்டுருக்கு. தமிழோட வேலை வாய்ப்பு இல்லையா? எவன்டா பாக்குறான் வேலை? தெரியுமா? தமிழ்நாட்டுல முதல்வர் வேலை பார்க்கவே ஆள் இல்லைன்னா ஆந்திரால இருந்து அழைச்சு வந்து வச்சிருக்கோம். நீங்க என்ன பேசுறீங்க? உனக்கு இவ்வளவுதான் மரியாதை இல்ல. ஆமா, இப்ப நாங்க தருவோம் பாரு. எப்படி சொல்றாரு? நாங்க இப்ப இந்த ஆண்டு பொங்கல் ஏன்னா மக்களுக்கு தர்றோம் உரிமை தொகை. அதாவது 86 + 9 எவ்வளவு தெரியுமா? 87 உதயநிதி. அதனால நாங்க கொடுப்பீங்க, கவலைப்படாது. கடைசி வரைக்கும் கையேந்தான் வச்சிருப்பீங்க. வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் உழைச்சு சம்பாதிக்கடா. உங்க யாரா வேணா? திமுக எப்படி உழைக்குது? டாஸ்மாக்ல 10 ரூபா வாங்கி உழைக்க முடியுமா உங்களால? அந்த மாதிரி ஐயா ஸ்டெர்லைட்ல தூத்துக்குடியில துப்பாக்கியில சுட்டு பல பேர் இன்னைக்கு அந்த நாளை இப்போ திமுக ஆட்சியில நாங்க புடிச்சு அவங்கள வந்து சிறைப்படுத்திடுறோம்னு சொன்னீங்க. அவங்கள என்ன பண்ணிருக்கீங்க? ஏன் என்ன பண்ணல? ப்ரொமோஷன் கொடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல, அதுக்கு வந்து இப்ப நாங்க கமிஷன் வாங்கிட்டீங்களா? இல்ல அது வந்து ஒரு ஹை லெவல் கமிட்டி போட்டிருக்கோம். ஏற்கனவே ஒரு கமிட்டி போட்டு அந்த அம்மா அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கைப்படி அந்த அம்மா காவல்துறை அதிகாரிகள் மேல தவறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை இது பண்ணி என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். அதை பண்ணிட்டு அது மேல நடவடிக்கை இல்ல. ஒரு குற்றச்சாட்டு ஒரு காவல்துறை அதிகாரி மேல வச்சிருக்காங்க. ஒரு என்கொயரி போயிட்டு இருக்கு. அருணா ஜெகதீசன் கமிட்டி வந்து ஒரு தகவலை தாக்கல் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி நீங்க வந்து பதவி உயர்வு கொடுத்தீங்க? உங்க பதவி உயர்வு அது பாருக்கண்ணே, அது புரோட்டோகால் கண்ணே. என்ன புரியாம பேசுற நீ? அரசாங்கத்துல ஏதாவது செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணி வெளியில வந்து அமைச்சர் வாஷிங் மிஷின் இருக்குல்ல? வாஷிங் மிஷின் இருக்கு. அரூர்ல வந்து ஊழல்வாதின்னு சொன்னாரு முதல்வர். வாஷிங் மிஷின் இருக்கு. அத நாங்க போட்டு அதுல ஒரு ஒயிட்னர் போட்டு நல்லா பண்ணிட்டோம். கரூர்ல வந்து ஐயா என்ன சொல்றாரு? ஒரு தம்பி இருக்காரு கரூரே தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. என்ன கட்டுப்பாட்டுனா ஊழல், கொலை பண்றது, கொள்ளை அடிக்கிறது, மிரட்டி பணம் சொல்றாரு. ஐயா சொல்றாரு. அதே எப்படி திமுக வந்து புனிதர் ஆயிட்டாரு எப்படிங்கய்யா? தியாகி ஆயிட்டாரு. ஏண்டா ஒரு அயோக்கியம் நல்லவன் ஆகக்கூடாதா? இல்ல அறிவாலய வாசல்ல வந்து பாவம் போக்கக்கூடிய ஒரு இடம் வச்சிருக்காங்க. அங்க ஐயா கருணாநிதி வருஷமெல்லாம் ஒருத்தன் நீயே இருக்க, நீ தப்பு பண்ற, நாளைக்கு நீ நல்லது பண்ண மாட்டேன்னு என்ன அந்த உத்தரவாதம் இல்லையா? எப்படியா வழக்கறிஞரா இருக்கிற வரைக்கும் பொய்யே சொல்றவன் நீதிபதி ஆனவனே எப்படி உண்மையை சொல்லுவான்? அப்புறம் எப்படி நம்புறீங்க? ஆமாடா, நீ வழக்கறிஞரா இருக்கும் போது பொய்க்கா வழக்கறிஞரா இருந்து முடிச்சுட்டு நீதிபதி ஆன உடனே அங்க பரிமாணம் பண்றதா இல்லையா? அது மாதிரி 5 முறை ஜெயிச்சுட்டாங்க திமுக. இத்தனை முறை ஜெயிச்சு தமிழ்நாட்டை மாறல, ஊழல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எங்க மாற கச்சத்தீவை வந்து மீட் பண்ண சொல்றாங்க. ஆமா, இன்னமும் நீங்க கத்து பண்ணுவோம். நாங்க கச்சத்தீவை மீட்னு இன்னைக்கு சொல்லல. என்னைக்கு சொல்றீங்க? மாப்ள இங்க பாரியா, 72ல இருந்து பாருங்க. நாங்க 72லயே எங்களுக்கு தெரியாம கொடுத்தது தவறுன்னு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி. எப்படி தெரியாம இது முதல்வர் பதவியை தூக்கி கொடுத்துருவீங்களா? அந்த அம்மா கொடுத்துருச்சுடா. நான் அந்த அம்மா கொடுத்ததுனால யாரு இந்திரா காந்தி கொடுத்தது தப்புன்னு சொல்லி சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்கோம். சும்மா எல்லா பையனும் இவர் கைது போட்டாரு, இவரு தெரியாம நடந்துச்சா அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. எங்க மாப்பிளையே பேசுறாரு. யார்கிட்ட போய் சொல்ல? அந்த பெரிய மாப்பிள்ள பேசுறாரு. அவருக்கு நல்லா சொல்லு, தீர்மானத்துக்கு நான் நகலை வெள்ளம் எடுத்து அனுப்பிச்சு வைக்கிறேன். சும்மா இந்த கதை எல்லாம் விட்டுட்டு நெய்தர் படம் வைப்பேன், மயில் படம் வைப்பேன்.
நீங்க வைக்கலையா? நாங்க என்ன தேர்தல் பாதுகாப்பு படை அது வேற. அது யாருக்கு வச்சோம்? சீமானா அப்படியே ஐயா எதுக்கு வச்சோம் நாங்க அதை? சீமானுடைய ஆட்சி வரைவு புத்தகத்தை அப்படியே காப்பி அடிச்சு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னது? சீமானுடைய ஆட்சி வரைவு புத்தகத்தை காப்பி அடிச்சு அப்படியே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியா? அப்புறம் காவல்துறைக்கு மைக் வச்சது யாருடைய பிளான் அது? சொல்லுங்க. நாங்க இன்னைக்கு இல்லடா, நாங்க அவரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் எங்க கட்சியில பயணிச்ச போதே நாங்க எல்லாம் அப்பயே மைக் வச்சாச்சு. இன்னைக்கு இல்ல, புரியுதா? மைக் அப்ப கற்பனையில இருக்கிறார், அப்ப வந்து அசாத்தியம் இல்லாத ஒன்றை பேசுறாரு அப்படின்னு சொன்னீங்களே, அதெல்லாம் எப்படிங்க? மைக்கு எப்படா வயர்லெஸ்ங்கிறது அன்னைக்கே கண்டுபிடிச்சோம். டெலிபோன் எப்ப வந்துச்சோ, டெலிபோன் கேமரா வச்சிருவோம் அப்படின்னு டெலிபோன் வந்த உடனே அப்பயே வயர்லெஸ் வந்துருச்சு. அதனால அந்த காவல்துறைக்கு வயர்லெஸ் போட்டு அதுக்கு தான் அந்த மைக்கு கொடுப்பாங்க. இப்ப என்ன பண்ணிட்டா எல்லா ஸ்டேஷனுக்குமே வந்து ஒரு கேமரா இது மாதிரி கொடுத்துட்டாங்க. நல்ல பவர்ஃபுல் கேமரா இருக்க ஒரு மொபைல். எனக்கு அந்த மொபைல் நீ பார்த்தேன்னா அக்கன்ஸ் நடக்கிற ஒரு கான்ஸ்டபிள் பாரு, அதை போட்டோ எடுத்துட்டே இருப்பான் பாரு. அதெல்லாம் இப்ப நடக்குது. இல்ல எனக்கு தமிழ் மொழியை வாழ வைக்கணும்னு சொல்றீங்களா நீங்க? இப்ப பேர் பலகைகள் எல்லாம் தமிழ்ல வருங்கிறீங்களா? இப்ப ரெயின்போ அப்படின்னா நமக்கு தெரியும், வானவில் அப்படின்னு. இப்ப ரெயின்போ எப்படிங்க தமிழ் எழுதுறது? கடையில ரெயின்போ அப்படின்னா எப்படி கடையில தமிழ்? ரெயின்போன்னு தமிழ்ல ரெயின் போட்டு ரெயின்போன்னு தமிழ்ல எழுது. ஒன்னு யார் வேணாம்னா ஐயாவுக்கு இருக்கிற அதே இதுதான் உங்களுக்கும். ஆமையா, திமுக இருக்க எல்லாரும் அப்படிதான் இருப்பீங்க. அப்படிதான் இருக்கும். வானவில் எழுத மாட்டீங்க. வானவில் என்னத்துக்கு எழுதணும்? பேரு ரெயின்போன்னு இருக்கு ஆங்கிலத்துல, அதே ரெயின்போன்னு தமிழ்ல எழுதுறோம். அதுல என்ன கஷ்டம்? ரெட் ஜெயின் மூவிஸ், ரெட் ஜெயின் மூவிஸ் எழுதுவீங்க. தமிழ்ல ரெட் ஜெயின் மூவிஸ் இதான் தமிழ் வாழ வைக்கிறது. ஆமா, ஆனா தமிழ் வார்த்தை சட்டமன்றத்துல மட்டும் தமிழ் வாழ்கன்னு போர்டு போட்டுருது. தமிழ் வாழ்கன்னு தமிழ்ல இருக்கு, அதனால தமிழ் வாழ்கன்னு போடுறோம். அது ஆங்கிலத்துல இருந்தா வருமானத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு. வருமானம் எவன்டா சொன்னா? ஏன்னா அரசாங்கத்துக்கு வருமானத்துக்கு தாண்டா நாங்க வேலை பாக்குறோம். அரசு வருமானம் வந்தா தான் உனக்கு சம்பளம் கொடுக்க முடியும், உங்க அப்பா அம்மா சம்பளம் வாங்க முடியும். எங்க அப்பா அம்மாவை கையேந்த விட்டுருக்கீங்க, அதான் கையேந்த விட்டுருக்கோம். அப்புறம் என்ன பண்ண வச்சு? என்னத்துக்கு நீ கையேந்திர? வேண்டாம்னு எழுதி கொடுக்க வேண்டியதுனால கையேந்திர? ஊரை விட்டே கிளம்புங்கடா, நாங்கெல்லாம் இருந்துக்கிறோம் அப்படின்றீங்க. நீ ஊரை விட்டு போறீங்கன்னா நாங்க என்ன புடிச்சா கட்டி போட்டுருக்கோம். இப்ப வடக்கத்தி இங்க வரணும்னா நாங்க என்ன புடிச்சா கட்டி போட்டு வச்சிருக்கோம். நாளைக்கு அந்த வடக்கத்தி உங்களே தொட்டு விட்டுறோம். இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. இந்த மாப்பிள்ள அப்படிதான் தெரியாம தின்னாரு. அவன் 1.5 கோடி பேர் வந்துட்டான். இவரு இன்னும் 10 வருஷம் படிச்சு தனிச்சு நின்றாருன்னு வச்சுக்க. 10 வருஷத்துல அவன் ஒரு 3 கோடி பேர் வந்துருவான். அவன் பூரா ஓட்டு இருக்குன்னு கொடுத்துருவாங்க. வந்துச்சுன்னா அவன் பிஜேபி அதிகாரத்தை உருவாக்கி எல்லாமே காலி. மும்மொழி கொள்கையை அம்மா தீவிரமா எதிர்க்கிற நீங்க, இந்திய அம்மா தீவிரமா எதிர்க்கிற நீங்க, இந்திக்காரனை எதிர்க்க மாட்டேன்றீங்க. இந்திக்காரனா இங்க வேலை பார்க்க எந்த தமிழோட வேலை வாய்ப்பு இல்லையா? எவன்டா பாக்குறான் வேலை? தெரியுமா? தமிழ்நாட்டுல முதல்வர் வேலை பார்க்கவே ஆள் இல்லைன்னா ஆந்திரால இருந்து அழைச்சு வந்து வச்சிருக்கோம். நீங்க ரொம்ப பேசுறீங்க. உனக்கு இவ்வளவுதான் மரியாதை இல்ல. ஆமா, சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. உனக்கு இந்த ஊடகம் போகணுங்கிறதுக்காக ஏதாவது ஜோக் அடிக்கல. தமிழ்நாட்டுல முதல்வர் இருக்கு மதியா, துணை முதல்வர் பதவிக்கு ஆள் இல்ல. அதுக்கும் ஆமா, அடுத்து அமைச்சருக்கு ஆள் இல்ல, கொண்டு வந்திருக்கோம். எம்எல்ஏக்கு ஆள் இல்ல, 8 அமைச்சர்கள் உள்ள இருக்கிறாங்க. ஆமா, அப்புறம் அதெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி தவறான பரம்பரைகளை பண்ற உங்களை எல்லாம் வந்து எங்க அந்த காலத்துல தான் அந்தமானு தனியா இருந்துச்சு. இப்ப அந்தமானு ஒரு பெரிய நகரம் ஆகி போச்சு. அதனால அங்கேயும் கடத்த முடியாது. இந்தியா எங்க ஒண்ணு கடத்தணும்? முதல்வர் பதவிக்கு தமிழ் ஆள் இல்ல. பாரு, கண்டிப்பா 2031 தேர்தல்ல இங்க வந்து வடக்கத்தியம் வந்து ஒரு பெரிய கருவியா நிற்பான். அதுக்குதான் கேட்ட ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களா? முதல்வர் யாரு? நான் இருப்பனோ இல்லையோ, ஆனா இப்ப நான் சொல்ற வார்த்தையை நல்லா கேட்டு. 2031 வடக்கத்தியம் வந்து இங்க வந்து தேர்தல் காலத்துல அவன் நிறைய கண்டிப்பா திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சாத்தியப்படும். அது சாத்தியப்படும். ஆட்சி வந்தாலும் இது ஒன்று சீமான் வந்தா அது கிடையாது சொல்றாரு. அவர் நொட்டுவாரு, சொல்லுவாரு. எப்படி வந்தாலும் அப்படியே ஓடுவோம் அப்படின்றாரு. அப்படி எல்லாம் பண்ண முடியாதுடா. இங்க பாரு, எல்லாம் கதை விடலாம், வாயில வட சுடலாம். திமுக இங்க பாரு, நீ இப்ப முன்னாடி ஆர்டிகல் 370 இருக்க வழிதான் காஷ்மீர்ல நீ நிலம் வாங்கலாம், இடம் வாங்க கூடாது. இப்ப ஆர்டிகல் 370 அங்க கேன்சல் பண்ண உடனே அவ்வளவு பயிலும் போய் தமிழ்நாட்டுக்காரன்ல இருந்து அந்த வடக்கத்தியம் இருக்காங்க இல்ல, இந்த ரிலையன்ஸ் எல்லாம் அங்க இருந்த நிலங்களை பூரா சைட்டு மேடுக்கு வாங்கிட்டாங்க. சபரிசம் வாங்கினாரா என்னன்னு தெரியாது, எல்லாம் வாங்கிட்டாங்க.
எல்லாரும் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டாரு, நீ வாங்கிட்ட, நானும் வாங்கிட்டேன். சாட்டையே வாங்கிட்டாரு. சாட்டையும் வாங்கிட்டாரு. சாட்டை வாங்கியிருக்காரா? அந்தமான்ல வாங்கியிருக்காரா? அந்தமான்ல எனக்கு நல்லா இருக்குடா. உங்களுக்கு இருக்கு? திமுக பேசுறாரு. அந்தமான்ல நல்லா இருக்கா? அந்தமான்ல இருக்கு, ஆஸ்திரேலியால இருக்கு. ஆஸ்திரேலியா கவர்மெண்டே உங்ககிட்ட தான் இருக்கு. இப்ப ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் மருமக வேலை பார்க்கறான். பாத்துங்க, நாடு விட்டு நாடு. ஆமா, ஆனா தமிழை இதை தாண்டி போய் வேலை பார்க்கவும் முடியல, இங்க வாழவும் முடியல. இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவுடைய இது இருக்காரு, அந்த அக்கௌண்ட்ஸ் ஜெனரல் யார் தெரியுமா? தமிழ் பெண் தான். ஆஸ்திரேலியால யார் இருக்கா? தமிழ் பெண்ணா இருக்கும். ஆனா பூர்வீகத்தை பார்த்தா ஆந்திராவால இருக்கு. அதே மாதிரி இதை பாத்தீங்கன்னா நம்ம லண்டன்ல அதனுடைய பிரதமரே வந்து நம்ம பெங்களூருக்கு நாராயணமூர்த்தியுடைய மருமகன், நாராயணமூர்த்தியினுடைய மருமகன் தான் வந்து அங்க பிரதம மந்திரி. இப்ப தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் யாருன்னா ரஜினிங்கிறோம். ஆனா அவரு பார்த்தா கர்நாடகாவா இருக்காரு. அதுக்கு என்ன பண்றது? தமிழ்நாடு நடிகர் சங்க தலைவர் விஷாலா இருக்காரு, தமிழ் பேசுறாரு. ஆனா ஆந்திரா தெலுங்கரா இருக்காரு. நீ அதுக்கு என்ன செய்யறது? கைத்த போட்டுக்கோ. என்ன பண்றது? பாக்குற மக்கள் தான் ஏதாவது பண்ணு. கைத்த போட்டுக்கோ. தமிழ்நாட்டுல உங்க ஆட்சியிலேயே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு வந்துட்டீங்கல்ல, கருணாநிதி ஆட்சியிலே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும். நாங்க யாரையும் கொண்டுகிட்டு வரல. பரம்பரையா பிறந்து வளர்ந்து வாழ்ந்தது இந்த நாடு. உனக்கு என்ன தெரியும் அவன் பத்தி? நடிகர் சங்க தலைவர் இருக்காரு, அவங்க அப்பாவை எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க எந்த காலத்துல இங்க வந்தாங்க? நாகரெட்டி இல்ல, அவரு பேர் ஜிகே காலத்துக்கு முன்னாடியே இங்க வந்த குடும்பம். அவங்க கிரானைட் பிசினஸ் கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து பண்ணிட்டு. ரெட்டின்னு சொல்றீங்களா? ரெட்டி நாயுடு அப்படின்னா என்னங்கய்யா? நாயுடு ரெட்டின்னு அடா குடும்ப பேரியா? இப்ப நீங்க ராவுத்தருங்கிறீங்க, முஸ்லீம்ங்கிறீங்க, அப்புறம் இன்னும் ரெட்டி நாயுடு. ரெட்டி நாயுடு எல்லாம் வந்து ஆந்திரா பக்கம் தானங்கய்யா அதிகமா இருப்பாங்க. தமிழ்நாட்டுல கம்மியா எல்லாம் ஒரே நிலப்பரப்பு. நாடு வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே நாடு. அதே மாதிரி சென்னை மாகாணமா இருக்கும் போது ஒரே நாடு. இந்த ஸ்டேட் ஃபைப்ரிகேஷன் எல்லாம் ஒரே நாடு தானே. தெலுங்கானால இருக்கிற முதல்வரை கொண்டு போய் ஆந்திராலையும், ஆந்திரால இருக்கிற முதல்வர் தெலுங்கானாலையும் அந்தந்த பகுதியில அந்தந்த மக்கள் வாழ்ந்தாங்க. இப்ப நான் இங்க தமிழ்நாட்டுல வாழ்றேன்னா நான் தமிழ்நாட்டுல வாழ்றேன். நான் போய் ஆந்திரால சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா? தமிழ்நாட்டுல முடியும்ல. தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்தவங்க நாங்க. ஆந்திரால பிறந்து வளர்ந்தவன் ஆந்திரால இருக்கான். தெலுங்கானால பிறந்து வளர்ந்தவன் தெலுங்கானால. நீரு எங்களுக்கு தெரியல, ஃபுல்லா சொல்லிடுங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து கொழுப்புங்கிறது வாயில தான் இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். உடம்புக்குள்ள இருக்கு. உடம்புக்குள்ள எனக்காக ஒரே ஒரு பழமொழி பேரு பெத்த முழுசா சொல்லுங்க. இல்ல நீங்க உங்க வாயில ஒரு வாட்டி ஃபுல்லா சொல்லுங்க. வாயில எல்லாம் சொல்ல வேண்டாம். முதல்வரே சொல்லிட்டாரு. இதுல என்னப்பா இருக்கு? என்ன மொழிகள் நான் தான் சொல்றேன். எனக்கு இங்க பாரு, ஹிந்தி அரையும் குறையுமா தெரியும், கன்னடம் தெரியும், மலையாளம் தெரியும், தமிழ் தெரியும், தெலுங்கு மட்டும் முழுசா தெரியும். தெலுங்கு எனக்கு பேச தெரியும், எழுத தெரியாது, புரிஞ்சுக்கோ. அதனால எல்லா மொழிகள் கத்துக்கிறதுல வந்து வேண்டியது. எனக்கு என்ன டவுட்னா, எல்லா இடத்துலயுமே பேப்பர் பார்த்து தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுவாரு. பேரு வித்த பேரு தாகம் நீல் எழுதுன்னு மட்டும் பேப்பர் பார்க்காம பேசினாரு. எப்படிங்கிற ஒரு பழமொழி புரிய மாட்டேங்குது. இப்ப நீ சொன்ன எப்படி சொன்ன? நீ எழுதி வச்சா சொன்ன? நான் எதையுமே எழுதி வச்சு பேசுறது இல்லையா? நீதான் எப்பயுமே பேச மாட்டிய. நான் எழுதி வச்சு பேச மாட்டேன். அப்புறம் என்ன? எல்லாமே எழுதி வச்சு பேசுறாங்க. எழுதி வச்சு பேசுறது வந்து அரசுடைய செயல்பாடுகள், திட்டங்களை வந்து அது அரசு அதிகாரிகள். அப்பாவோட பேர அப்பா பேரு கூட அதுல எழுதி வச்சிருவாங்க. அதையும் பார்த்து கேட்டீங்கன்னா, அதாவது விட்டு போயிடக்கூடாது. ஒரு வார்த்தைகள் பேசும்போது விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அப்பா பேரை கூட எழுதி வச்சுதான் பேசணும். இங்க பாரு, அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன இருக்குமோ, கமா, புள்ளி, புல் ஸ்டாப் எல்லாமே தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஜனவரி 26 இங்க பாரு, அப்படியா எல்லா சீஃப் மினிஸ்டரும் எல்லா பிரதமரும் எல்லாரும் அப்படித்தான் பண்ணுவாங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அரசு அதிகாரிகள் முதற்கொண்டு அப்படி இல்லைங்க. முதல்வரோட காணொலி ஒண்ணு பார்த்தேன். எதிர்கட்சி தலைவர்கள் அவர்கள் 2500 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க வந்து 5000 கொடுங்க, மேல ஒரு 1500 ரூபாய் போட்டு 5000 கொடுங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் பேசுறாரு. பொங்கல் ஏன்னா இப்ப நாங்க தருவோம் பாரு. எப்படி சொல்றாரு? நாங்க இப்ப இந்த ஆண்டு பொங்கல் ஏன்னா மக்களுக்கு தர்றோம்.
உரிமை தொகை. அது 86 + 9 எவ்வளவு தெரியுமா? 87 உதயநிதி. அதனால நாங்க கொடுப்பீங்க, கவலைப்படாது. கடைசி வரைக்கும் கையேந்ததான் வச்சிருப்பீங்க, கையேந்ததான் வச்சிருப்பீங்க. வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் உழைச்சு சம்பாதிக்கடா. உங்க யாரா வேணாம். திமுக எப்படி உழைக்குது? டாஸ்மாக் 10 ரூபா வாங்கி உழைக்க முடியுமா உங்களால? அந்த மாதிரி கண்டிப்பா. இப்போ நீட்டு நாடகத்தை விட்டுருங்க, முழுமையா ஒழிக்கிறதுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேசியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? என்ன சொல்லுது? நீட்டு தேர்வை விட்டுருங்க, அந்த நாடகத்தை விட்டுருங்க, அதை ஒழிக்கிறதுக்கான வேலையை பாருங்க. மாணவிகள் வந்து இங்க டெய்லி வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நீட்டு நாடகத்தை விட்டுருங்க, அதை ஒழிக்கிறதுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. சரி, அந்த மாதிரி அரசியல் கட்சி நடத்துறாங்க, அவங்க என்ன அவியலா நடத்துறாங்க? திமுக அரசியல் தான் நடத்துது. அதனாலதான் பொய்யா பேசிட்டு அவங்க பேசுறாங்க, இவங்களும் பேசுறாங்க. பேச்சு உரிமைங்கிறது இந்த மக்களுக்கு. பொய்யா பேசுறீங்களா? நீங்க எப்படியா பேசுறீங்க? ஐயா ஒழிப்புங்கிறீங்க, மாநில கல்விக் கொள்கையை திரும்ப கொண்டு வருவாங்கிறீங்க, கட்சி தீர்வை மீட்புங்கிறீங்க, டாஸ்மாக் கடையை மூடுவாங்கிறீங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது உருப்படி விவசாயம் பண்ண கூட நாங்க கையகப்படுத்த விட மாட்டேங்கிறீங்க. இப்ப 3 வருஷமா பரந்தூர் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஏப்பா இது கூட சொல்லலைன்னா ஒரு அரசாங்கம் நடத்துறது சொல்லுறாங்கய்யா, செய்யணும்ல. உங்க ஐயா சொல்றாங்க, ஏற்கனவே சொல்லக்கூடாது. இது பொய் இல்ல, இது எங்களுடைய தலையாய கடமை. இதெல்லாம் நாங்க அரசியல் தந்திரம் சொல்லாமா? நாங்க செய்யணும், அரசியல் ஸ்ட்ராட்டஜி செய்வோம். என்ன செய்வீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? விமான நிலையத்துக்கு இடம் எடுப்போம், அதனால அவங்க எதிர்ப்பாங்க. மக்களை போராட வைப்போம், நீட்டை ஒழிப்போம், மக்களை மாணவர்களை ஒழிச்சிருவீங்க, நீட்டை எழுதுற மாணவர்களை ஒழிச்சிருவீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீட்டு தேர்வு ஒழிப்போம். எப்படி? ஐயா ஸ்டாலின் முதுகு பின்னாடியா நீட்டு பேப்பர்ல எழுதி எழுதி நீட்டை ஒழிக்கணும் கையெழுத்து வாங்குறீங்க, 50 லட்சம் கையெழுத்து. சேலம் மாநாட்டுல காவால பாட்டு போட்டு கீழே போட்டீங்களா? ஆமா, அதுலதான் மேலதான் ஆடிச்சு அந்த பொண்ணு. அதான் கீழே கிடச்சி மாநாடு முடிஞ்சோன்னா. ஐயா கனிமொழி பேசுறாங்க, இந்தியாவுல விதவைகள் இருக்காங்க, அது தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கிறாங்க, வந்த உடனே நாங்க டாஸ்மார்க்க மூடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்ப சொல்லுச்சு? முன்னாடி தானே ஆட்சி வந்துட்டுனா அதை விட்டுருவீங்க. ஏப்பா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் எங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? அப்ப எதோ பேசுவீங்க. திரு சீமான் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்காரு, இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா அதுல ஒன்னு கூட செய்ய இயலாத. ஆட்சி காரக்கூடிய ஆட்சியை கொடுக்கலாம். எப்ப பார்த்தா அதுலயே இருங்க. காரக்குடி ஆட்சின்னா எனக்கு புரியல. காரக்குடி பக்கம்னா ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஓ ஐயா, அதெல்லாம் தமிழ்நாட்டை கரைச்சி குடிச்சு வச்சிருக்கிறாரு. அதுல ஆட்சி பண்றோம். இல்ல நானும் நேற்றுக்கு சிந்திச்சேன், ஐயா தமிழ்நாடு முழுக்க அரசியல் பேசுறாரு, அதெல்லாம் எப்படின்றது எங்க கத்துக்கிட்டீங்க இதெல்லாம்? கருணாநிதி அவர்கிட்ட, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி. இல்ல அங்க நீங்க படிப்பாளி, படிப்பு சொல்லி கொடுக்குறவங்க. நீங்க கருணாநிதி கத்துறதுனால இருக்கீங்க. சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. நாங்க எல்லாம் அரசியல் இன்னைக்கு இல்ல, இந்த நகம் சின்னமா இருக்கும் போதே 1962 இருந்து அரசியல்ல இருக்கும். அன்று நடந்தது, அதுக்கு பின்னு நடந்தது, இன்று நடப்பது, நாளை நடக்க போவதையும் தெரிஞ்சு வச்சு சொன்னாங்கன்னா நாங்க ஊழலை ஒழிப்போம்னாங்க. இப்ப 2024 ஊழலை ஒழிப்போங்கிறாங்க. 62 என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு நல்லது செய்வோங்கிறாங்க. இப்பயும் அதான் சொல்றாங்க. எப்பவும் அதான் நாங்க பேச்சு மாற்றி சொல்றோமா? ஒரே பேச்சதான் சொல்றீங்க. அப்புறம் என்ன? அவ்வளவுதான். இதான் திமுக. இதான் திமுக. நாங்க எப்பயும் மாத்தி பேசுற பழக்கம் எங்களுக்கு இல்ல. நேத்து ஒண்ணு சொல்லி இன்னைக்கு ஒண்ணு சொல்ற பழக்கமே இல்ல. சொன்னதே செய்வோம், அவ்வளவுதான். சொல்லாதே செய்வாங்க. டாஸ்மாக்ல 10 ரூபா வாங்க மாட்டேன்னு நீங்க சொல்லல, ஆனா செய்றீங்க. டாஸ்மாக் ஏன்டா இந்த தூத்துறீங்க? ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்கிறாங்க ஐயா. 1 கோடி இன்ட்டு 10 ரூபா போட்டீங்கன்னா 10 கோடி ரூபாய்ங்க. வாங்குறவங்க கொடுப்பானப்பா, களத்துக்கு வாங்க, நான் போய் பாத்துட்டு இருக்கு. எங்கடா போகணும்? இது வேற, இந்த டாஸ்மார்க் வேற. நீங்க அரசு நடத்துற டாஸ்மார்க் வாங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. எடுத்துட்டு போவோம், நம்மளோட குக்குவோட சேனல் அப்படியே எடுத்துட்டு போவோம். நீங்களும் வாங்க, அண்ணனும் வரட்டும், நானும் போய் பார்ப்போம். வாங்குவோம். ஆமா, உங்ககிட்ட 10 ரூபா, என்கிட்ட 10 ரூபா, அவர்கிட்ட 10 ரூபா வாங்குவாங்க. 30 ரூபா 3 பேருக்கு 30 ரூபா உள்ள அடிச்சாங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்பனை ஆகுதுனால நம்ம இயலல. சரி, இவ்வளவு ரைடு இருக்குங்கிறாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. இவ்வளவு இருக்கும்போது அதான் திமுக சாதனை. ஏப்பா இவ்வளவு இருக்கும்போது வாங்க முடியுமா? 2வது பள்ளி நம்ம ஒரு 1000 ரூபாய் ஒரு திட்டம் கொடுத்தாச்சுன்னா
பேங்க்ல கொண்டு போய் ஒரு பணம் வேணுமையா ஒரு 10,000 ரூபாய்க்கு செக் கொடுத்தா எதுக்கு 10,000 ரூபாய் நீங்க போய் ஏடிஎம்ல? ஐயா அது வேற, இவன் மது போதையில உள்ளவனுக்கு நீ 1000 ரூபாய் கொடுத்து இப்போ சாக்கு வாங்கி குடுறானாலும் குடிக்கிற நிலைமைக்கு உருவாக்கி வச்சிருக்கீங்கல்ல நீங்க அவங்கள. ஆமா, வேற என்ன சாட்சி பண்ணிருக்கீங்க? எம்ஜிஆர் வந்த உடனே மூடுறீங்களா? நாங்க மூடுறோம்னு சொன்ன மூடணும்லடா. எங்க? நைட் 10 மணிக்கு 500 கடையை மூடணுமே. ஓடாத கடைகள பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் தலைவராக இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கப்பட்டாங்க. இதுவே டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடணும் அப்படின்னு 500 கடைகள் வந்து ஓடாத கடைகள் மூடினாங்க. ஆனா இப்ப இதே சென்னையில நிறைய இடங்கள்ல புதிய டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டிருக்கு. நீங்க வேணா வாங்க, நானும் அதை காட்டுறேன். எத்தனை நாளைக்கு பயங்கரமான கேடியா நீ கேடி நீ காட்டுவ. சரி, அன்புமணி சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம். ஏன் அவங்க கட்சியில என்னமோ பெரிய கலவரம் நடக்குது? அதெல்லாம் என்னன்னா இல்ல அது என்ன மேட்டர்னா, இப்ப கனிமொழி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு புகைப்படம் போட்டாங்க, எனக்கு எங்க அப்பா துணை இருக்காரு. உதயநிதி பொறுப்பு இருக்கும் போது அவங்க வரல. இப்ப அங்க ஒரு பணி போகுது இல்ல, உதயநிதி விசஸ் கனிமொழின்னு, அதே மாதிரிதான். உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் எப்பயும் பிரச்சனை. அதே மாதிரி இங்கேயும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல, அவங்க நடத்தின பெரிய மூக்க அழகிரிக்கும் மூக்க ஸ்டாலினுக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையா? பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்கும்? அதான் பங்காளி சண்டை தான். அதனாலதான் தினகரன் அலுவலகத்தை கொளுத்தி பல உயிர்களை வந்து உங்க சண்டையில சொல்லிட்டேன்ல. பங்காளி சண்டைக்கு பொதுமக்கள் உயிர் போனோம். பொதுமக்கள் ஏன்னா பொதுமக்கள் அங்க வேலை பார்த்தவங்க அவன் கட்சி தொண்டன்டா இல்ல, ஊழியர்களும் கட்சி தொண்டர்களா? கட்சி தொண்டனுக்கு தான் உங்க பிரச்சனைக்கு கட்சி தொண்டர் பலியாகிறீங்க. பலியாக்குறாங்க, பலியாக்கல, அது வேற. ஒரு நெருப்புல போய் எரிஞ்சு போயிட்டாங்கன்னா அதை போய் நாங்களா வந்து அவனை தள்ளி விட்டோம். இல்ல, திராவிடத்தின் சூழ்ச்சிய தமிழ் சாதிகளை பிளவுபடுத்தி அதுல இருந்து அரசியல் லாபம் கண்டதுதான் அதோடைய நோக்கமாவே இருக்கு அப்படின்னு சீமன் சொன்னாரா? பல தலைவர்கள் சொல்றாங்க. இருக்கட்டும், என்ன அநியாயம் பண்ணிட்டு இல்ல, உண்மை இல்லைங்களா அது? அவங்க உட்காந்துக்கிட்டு நல்ல இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி 18 அன்னைக்கு அங்க கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டத்தை கூட்டி நல்லா எல்லாத்துக்கும் ஒரு பரப்புரை பண்ணி விட்டாரு. இப்ப அங்க இருந்து பிடிச்சிட்டு, அதாவது மே 18 கூட்டத்தை போட்டு பரப்புரை தான் பண்றாரு. ஆனா நீங்க ஒரு கூட்டத்தை போட்டு எல்லாருக்கும் சாராயத்தை பரப்பி விட்டுறீங்களா? அது சாராயங்கிறது என்ன? நாங்களே சாராய கடை தந்தோம் சும்மா. சாராய ஆலயம் யார் வச்சிருக்கா? சாராய ஆலயம் இருக்கா இல்லையா? யாரு? ஜெகத்ரட்சகனுக்கு இல்ல, அவங்க குடும்பத்துக்கு இருக்கு. அவர் குடும்பத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்ல. குடும்பத்துல சாராய கடை 1 2 பேர்கிட்ட தான் இருக்கு. ஆமா, கனிமொழிக்கு எல்லாம் இல்ல ஐயா இல்ல இல்ல 2 பேருக்கு இருக்கு. ஒண்ணு டிஆர் பாலுக்கு, 2வது ஜெகத்துக்கு. 2 பேர் அவங்க குடும்பத்துக்கு தான் இருக்கே தவிர வேற யாரும் எங்க கட்சிக்காரங்களுக்கு அக்காடு இந்த நிறுவனம் அக்காடு தான் இல்ல. நீங்க இப்போ ஜெகத் ரட்சகனுக்கும் டிஆர் பாலுக்கும் தான் இருக்கு, அவங்க குடும்பத்துக்கு தான் இருக்கு. அதனால அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல. அதுவும் இங்க மட்டும் அவங்க சப்ளை பண்ணல, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியாவுக்கு சப்ளை பண்றாங்க. இந்தியாவுக்கே பண்றீங்களா? ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அவங்க அனுப்புறாங்க. ஒரு காலத்துல ஜெயலலிதா என்ன பண்ணுச்சு, சாராய கடையை அரசு உரிமை ஆக்கி உடனே இங்க வந்து ஒரு கடையை ஒரு கம்பெனி திறந்தாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? செங்கல்பட்டு இல்ல, விவரம் இல்ல. நான் இப்ப பிறக்கலன்னு வைங்க. இப்பதான்டா நீ சின்ன பிள்ளையா இருந்திருக்க. இப்பதான் அந்த அம்மா ஒரு ஆலய திறந்தாங்க. சரியா? அந்த ஆலை பேர் எஸ்என்ஜே. சரியா? அங்க இருந்துதான் எல்லாமே 100% எல்லா இதுக்கும் போகும் சரக்கு. அதுக்கப்புறம் இத பார்த்துதான் ஆசைப்பட்டு மத்த கம்பெனி எல்லாம் இங்க நிறைய உற்பத்தி ஆயிடுச்சு. அதை பார்த்து ஆசைப்பட்ட ஐயா கருணாநிதி என்ன பண்ணிட்டாரு, கூப்பிட்டு நீ ஒரு ஆலய துறை, நமக்கு கொஞ்சம் லாபம் வரும், நம்ம பண்ணிக்கலாம். அதாவது நீங்க டாஸ்மாக் கடை வச்சீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சாரையால. இப்ப உங்க நண்பர்கள் யாராவது வச்சாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணிட்டு அதுல லாபத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இதுதான் ஐயா கருணாநிதியோட பிரைன். அவ்வளவுதான். திராவிட 2.0 ஜெயலலிதா திறக்கும் போது யாருமே எஸ்என்சி திறக்கும் போது ஒண்ணுமே பேசல, இப்படி பொத்திட்டு இருந்தீங்க பின்னாடி முன்னாடியும். இன்னைக்கு இவங்க திறந்துட்டாங்க, ஏன் இவ்வளவு பழிச்சு பேசுங்க? அன்னைக்கு ஜெயலலிதா இருக்கும் போது பேசியிருந்தா உங்களை கொண்டு தனிமை சிறையில் அடைச்சிருப்பாங்க. ஐயா ஸ்டாலின் வாயை மூடிட்டு கொரோனா காலகட்டத்துல போராட்டம் பண்ணாரு. கொரோனாவாவது இதாவது என் மக்களுடைய உயிர் தான் எனக்கு முக்கியம். கருப்பு கொடி குடும்பமே கருப்பு கொடி
கருப்பு சட்டை. ஆமா, வீட்டுக்கு வாசல்ல இருந்தாங்க. என்ன இருக்கு அப்ப இருந்த அக்கறை இப்ப இல்லீங்களே. யார் சொன்ன இல்லைன்னு? எங்களுக்கு அப்படியே படக்குன்னு அடிக்குது. எப்படா இந்த மூடலாம் தீபாவளி வரும், எப்படா பொங்கல் வரும், லாபம் அதிகமா வைக்கலாம். நல்லதுங்கய்யா. இல்ல ஐயா, மாவட்ட ஆட்சியாளர்களை கூப்பிட்டு நட்டத்துல போயிட்டு இருக்கு, ஏன் நட்டத்துல போகுது, லாபத்துல ஏன் போகலன்னு கேக்குறாங்க ஐயா. ஆமா, தொழில் பண்றோம், தொழில்ல நாளைக்கு நட்டா ஏற்பட்டுச்சுன்னா, அரசாங்கம் நஷ்டத்துல போயிருச்சுன்னா என்ன பண்ணுவா? காலை குடியாரர்களை பார்த்து தொழில், இந்த பாரு, இது தொழில். அரசாங்கத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. இது தனி போர்டு. மதுபான விற்பனை நிலையங்கிறது, டாஸ்மாக்ங்கிறது அது அரசாங்கத்தினுடைய ஒரு தனி ஒரு சர்க்கார் விங்கு, அவ்வளவுதான். ஆகையினால அது நட்டத்துல போனா நாளைக்கு ஜாபர் சாதிக்கு வந்து ஒரு விங்கு தலைவரா இப்ப இது உங்க வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு. அது மாதிரி அது ஒரு கார்பரேஷன். அதுல வந்து இப்ப 7000 கோடி கொடுத்தோம். கடல்ல பெருக்காய் கிடைச்ச மாதிரி ஆகி போச்சு. கமிஷன் அது ஒரு 7000 கோடி வந்து 7000 கோடி கொடுத்து 7000 கோடி வாங்கிட்டாங்க கமிஷன். அவ்வளவுதான் திமுக. 2026ல இப்ப திரும்பவும் வரேன்னு சொல்றாரு ஐயா. 2026லயும் வரும். எங்க முதலமைச்சர் சொன்ன மாதிரி 31லயும் வரும், 36லயும் வரும். நீங்க எல்லாம் காணாம போயிருவீங்க. எல்லாமே பாரு, நான் சொல்றேன், இப்ப சொல்றேன். ஏதாவது மிச்ச மீதாரி இருந்தா எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுங்க. தமிழ்நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிடுவோங்கிறீங்க. ஆக்கிரமிப்பு நாங்க பண்ண மாட்டோம், வடக்கத்தியம் பண்ணிருங்க. அப்ப நீங்களும் சேர்ந்து நாம சேர்ந்துதான் போகணும். நாம எல்லாரும் தான் போகணும். உங்களுக்காவது போறதுக்கு பக்கத்துல ஆந்திரா இருக்கு, எங்களுக்கு போறதுக்கு இடமே இல்ல. உங்களுக்கு தான் உங்க மச்சான் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காருல்ல, அதான் உங்க அண்ணன் அதான் இதுல முல்லைத்தீவு, என்ன தீவு, அதான்ப்பா இவரு நித்யானந்தா சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, அந்த தீவுக்கு போங்க. அங்க எல்லாம் தனி நாடு. அங்க நீங்களே முதலமைச்சர், நீங்களே கூட பாருங்க. எங்களுக்குன்னு நாங்க போக முடியாது, ஆந்திராக்கு சொல்லல, நம்மள மட்டும்தான் சேஃபா பாக்குறாங்க. நித்யானந்தா நடக்கும். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு நன்றி.